இன்னைக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தை படிக்கிற, கேட்கிற, போதிக்கிற யாவரும் அதன்படி செய்யவும் நடக்கவும் வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறது. அதிகமான சட்ட திட்டங்களும் நியாய பிரமாணங்களும் கிரியா பிரமாணங்களும் விசுவாச பிரமாணங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் எல்லோர் மீதும் அன்பு வைத்து எல்லோருக்கும் இரக்கத்தை பாராட்டி யாவருக்கும் எத்தீமையும் செய்யாமல் யாரையும் பற்றி ஒரு குறையும் கூறாமல் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் தவறுகிறார்கள் அல்லது தவறு செய்கிறார்கள் என்று புரிந்து பரலோக தேவன் நம் ஒவ்வொருவருடைய நன்மையான அல்லது தீமையான செயலுக்கும் நிச்சயம் பதிலளிப்பார் என்று உணர்ந்து நம்மை போல பிறரையும் நேசித்து நமது வழிகளைப் போல பிறர் வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து பிறரை நம்மிலும் உயர்வானவர்களாக பார்ப்போம். அப்போது நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கும். God bless you.